Taste the Daily. 2021 மக்கள் நம்பினாங்க. திரு ஸ்டாலின் அழகாக பேசுகிறார். திரு உதயநிதி ஸ்டாலின் அதை விட அற்புதமாக பேசுகிறார். 520 அறிவிப்புகளை வெளியிட்டு விட்டாங்க. அத்தனையும் நிறைவேற்றப்பட்டால் தமிழ்நாடு இந்தியாவிலேயே ஒரு சிறந்த மாநிலமாக இருக்கும். இந்த 520 அறிவிப்புகளை நமக்கு எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கும் என்றெல்லாம் கனவு கண்டுதான் வாக்கு போட்டு நீங்க முதலமைச்சர் ஆக்கியிருக்கீங்க. அந்த அறிவிப்புகள் எதுவுமே நிறைவேற்றலையே. அது மட்டும் இல்ல, இது இந்த பகுதி திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வேளாண்மை மக்கள் நிறைந்த பகுதி, தொழிற்சாலை நிறைந்த பகுதி. அது இரண்டு தான் பிரதான தொழில். இன்னைக்கு இரண்டு தொழிலுமே ஒரு நலிவடைய கூலியில சூழ்நிலை பார்க்கிறோம். இன்னைக்கு விவசாயிகள் இரவென்றும் பகலென்றும் உழைத்து அவர்களுக்கு விளைச்சலுக்கு தேவையான விலை கிடையாது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டாங்க, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தா ஒரு குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் நெல்லுக்கு விலை கொடுப்போம் என்று சொன்னாங்க. இதுவரைக்கும் கிடைக்கல. கரும்புக்கு ஒரு டன்னுக்கு 4000 ரூபாய் ஆதார விலை கொடுப்போம் சொன்னாங்க, அதுவும் கொடுக்கல. ஆக விவசாயிகளை ஏமாற்றி விட்டார்கள். அதே போல 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக உயர்த்தினாங்க. உயர்த்திருக்கிறாங்க. 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற பெண் தொழிலாளர்களுக்கு அவருடைய ஊதியத்தை உயர்த்தப்படும். உயர்த்திருக்கிறாங்களா? இல்ல. அதிமுக ஆட்சியில 100 நாள் வேலை திட்டத்தில் பணிகின்றவர்கள் அழகாக போயிட்டு அழகா வேலை செஞ்சுட்டு வந்தாங்க. ஆனா இன்றைய தினம் அந்த 100 நாள் வேலை தொழிலாளர்களை கசைக்கு பிழிகிறாங்க. பணமும் சரியா கொடுக்கறது இல்ல. ஆனா அதிமுக ஆட்சியில 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த தொழிலாளருக்கு உடனுக்குடன் வங்கியிலே பணம் செலுத்தப்பட்டது. இன்றைய விடியா திமுக ஆட்சியிலே அந்த ஏழை தொழிலாளிகளுக்கு கூட முறையாக பணம் போய் சேரவில்லை. அது மட்டும் இல்ல, தேர்தல் நேரத்தில் பல அறிவிப்புகளை வெளியிட்டாங்க. முக்கியமான அறிவிப்புகள் எல்லாம், ரேஷன் கடையில் 1 கிலோ சர்க்கரைக்கு பதிலாக 2 கிலோ சர்க்கரை கொடுப்போம்னு சொன்னாங்க. இதுவரை கொடுத்திருக்காங்களா? கேஸ் சிலிண்டர் மானியம் 100 ரூபாய் கொடுக்கறாங்க மாசம் மாசம், கொடுத்திருக்காங்களா? இல்ல. நம்முடைய இளைஞர்கள் படிப்பதற்கு வங்கியில கல்வி கடன் வாங்கினாங்க. திமுக தேர்தல் அறிக்கையில ஆட்சிக்கு வந்தவுடன் கல்வி கடன் ரத்து பண்ணிருக்காங்களா? இல்ல. திருமண உதவி திட்டம் தேமுதிக வேட்பாளர் நல்லதம்பியை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி உரையாற்றினார். அதில் குறிப்பாக இரட்டை வேடம் போடும் கட்சிதான் திமுக என்று அவர் விமர்சனம் செய்துள்ளார். Taste the Daily.